இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? இருக்கு. நாம பயர்ஜம் பரமசிவத்தை கொன்னத கண்ணால பார்த்த ஒரே சாட்சியும் இந்த நிலைமைக்கு நாம ஆளாகிறதுக்கு காரணமா இருக்கிறவனுமான ராஜுவ தீர்த்து கட்டினாத்தான் இந்த இடத்தை விட்டு நாம வெளியே தலை காட்ட முடியும். ஒரு திட்டம் கொடுங்க, என் உயிரை பணைய வச்சாவது நான் அதை முடிச்சு வைக்கிறேன். அவசரப்படாது. நம்ம போலவே அவனும் நம்ம பிடிச்சு கொடுக்க கங்கணம் கட்டிட்டு இருக்கான். சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்துத்தான் நாம பாயணும். வள்ளி, குழந்தைய வெளியே கொண்டு போய் விளையாட்டு காட்டு. சரிம்மா. நில்லு. கட்டி போட சொன்னனால அந்த ராமு கோவமா இருக்கும். குழந்தைய அந்த பக்கம் கொண்டு போகாதே. சரிம்மா. பாருங்க பாருங்க பாருங்க, பாரு மணி பாரு மணி பாரு. ராஜா அழாதப்பா. ஜபர்மா ஜபர்மா ஜபர்மா, அழக்கூடாதுடா. நீ பாருடா, நீ பாருப்பா பாருப்பா பாருப்பா. கூப்பிட்டாலே வர வேண்டியவ நெஞ்சு வலிக்கிற அளவுக்கு விசில் அடிச்சு கூப்பிடுற. ஏன் இவ்வளவு நேரம்? ஏய்யா, நீ எங்கேயாவது டூரிங் டாக்கீஸ்ல முறுக்கு மசாலோட வித்துட்டு இருந்தியா? என்ன சொல்ற? உன் விசில் சத்தமா அவரோட விராசு சொல்லுது. அப்புறம் என்ன? அடச்சே, ஒரு சிக்னலுக்காக அடிச்சா அதப்ப என்ன பெருசா ரேங்குற. பாத்தியா உனக்கா நான் என்ன வாங்கி வந்திருக்கேன்? என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்? அந்த பக்கம் பாரு. எவ்வளவு நல்லா இருக்கு. ஐயா திரும்ப திருந்தனா திபுரா அடிச்சு பல்ல கலட்டி உன்னை பாட்டி ஆக்கிடுவேன். என்னாடி மரியாதை இல்லாம? ஓ, உனக்கு நான் மரியாதை கொடுக்கணும்ல? என்னங்கடி எப்படி இருக்கு? நான் இப்ப கேட்கல, இப்ப கேட்டேன். அம்மா ஐயாடி என்ன சத்தா? யானை பிளவுகிறது. யானைக்கு அது கிருதா? அது சத்தம் போடுது. எவ்வளவு நம்ம மாதிரியே சின்ன வயசு ஒண்டி கட்ட தனியா கட்டி போட்டாங்க, அதான் கத்துது. அப்ப நீ தனியா இருந்தா அப்படிதான் கத்துறியா? ஆமா, நான் தனியா இருக்கும் போதெல்லாம் வள்ளி வள்ளின்னு கட்டித்தானே இப்படி வத்தலா போயிட்டேன். அம்மா யானை கோவமா இருக்கு. குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்கணும் சொன்னது கேட்டியா? குழந்தைய எடுத்துட்டு இந்த பக்கமா தான் நான் போனேன். அந்த கட்டி இருந்த யானை இல்ல, குழந்தைய பார்த்ததும் குடு குடுன்னு அடம்பிடிச்சு கத்துச்சுமா. நான் கொடுக்க மாட்டேன் கண்டிப்பா சொல்லிட்டேன். உடனே அந்த யானை கோவமா சங்கிலி எடுத்துட்டு வந்து குழந்தைய பிடிக்கி தண்ணியில போட்டு கொல்ல பாத்துதுமா. நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க. இனிமே நானும் குழந்தையும் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டோம். ராமுவ கட்டி போடுச்சுன்னு ஆத்திரப்பட்டீங்களே, இப்ப அது என்ன செஞ்சது தெரியுமா? விளக்கமா சொல்றேன். நம்ம குழந்தைய கொல்ல பார்த்தது. நல்ல நேரத்துக்கு நாங்க போலன்னா இந்நேரம் நம்ம சந்ததியே இல்லாம போயிருப்போம். ராம குழந்தைய தூக்கி இருக்கலாம், ஆனா நீ நினைக்கிற மாதிரி கொல்றதுக்காக இருக்கவே இருக்காது. கொல்றதுக்காக இல்லைன்னா குழந்தைய பார்த்ததும் சங்கிலி அறுத்து ஏன் ஓடி வரணும்? தும்பி கையால குழந்தைய எதுக்காக தூக்கணும்? நான் மட்டும் ஓடி போய் எடுக்காம இருந்திருந்தா குழந்தைய தரையில போட்டு காலால மிதிச்சு கொண்டு இருக்கும். சந்தேகம்ங்கிறது பேயை விட பயங்கரமானது, நோயை விட கொடுமையானது. நீ ராம் மேல கொண்டிருக்கிற வீணா சந்தேகம்தான். அது பாசத்தோடு செய்கிற ஒவ்வொரு காரியமும் உன் கண்ணுக்கு பயங்கரமா தெரியுது.
ராமு மேல நீங்க வச்சிருக்கிற அளவுக்கு மீறின பாசத்தினாலதான் கட்டின மனைவியை விட பெத்த பிள்ளைய விட அது உங்களுக்கு முக்கியமா தெரியுது. ரொம்ப சரியா சொன்னேன். என் உயிரை காக்க தன் உயிரை கொடுக்க முன்வந்த ராமன் அன்பு ஒன்றே என் குலம். அந்த அன்பன் ஒருவனே என் தெய்வம். நீங்க எப்படி இருந்துட்டு போங்க. ஆனா இப்ப எனக்கு தெரிய வேண்டியதில்ல, இனிமே இந்த வீட்டுல இருக்க போறது அந்த ராமுவா நானாங்கிறதா. இல்லையா யார வெளியே அனுப்ப சொல்றேன்னு ஒரு வினாடி எண்ணிப்பார். வர்ம புயல் ஆடிக்கிட்டு நம்ம குடும்ப படகை ஆனந்த கடலை மிதக்க விட்டு அந்த தியாகியை வைத்து சொல்றேன். போதும் விஜயா, அந்த ராமு தலைகளா நீ சம்பாதிச்ச பணத்துலதான் நம்ம இப்ப தாழ்ந்து அழைக்கணும் தெரியுமா? அது பாடுபட்ட சேர்த்த பணத்துல தான் பங்களாவாச்சு, காராச்சு, என் கழுத்துல கல்லெழுத்து நகையாச்சு. அப்படித்தானே சொல்ல போறீங்க? பரவாயில்லை, என்னுடைய நன்றி உணர்ச்சியை என் பிள்ளைய பறிகொடுத்து தான் காட்டணும்னா அதுக்கு நான் தயாரா இல்லை. விஜயா, கண்ணு கூட கூடாகலாம், ஆனா கருத்து கூடாக கூடாது. பிள்ளை பாசம் உன் அறிவு கண்ணு கூடாக்கிடுச்சு. என்னையாவது குழந்தை பாசம் குருடாக்கிச்சு, உங்க அந்த மிருக பாசம் குருடாக்கி செவிடாக்கி ஏன் பைத்தியமாவே ஆக்கிடுச்சு. விஜயா, ராம உனக்கு பிடிக்கிறதா விட்டுடு. இன்னொரு மாதிரி மிருகன் மட்டும் சொல்லாதே. 1000 தடவை சொல்லுவேன், என் குழந்தைய கொல்ல வந்த அது மிருகம் தான், மிருகம் தான், மிருகம் தான். பாருங்க, இப்ப அந்த மிருகத்தை நீங்க வீட்டை விட்டு துரத்த போறீங்களா இல்ல நான் துரத்தட்டுமா? விஜயா, ராமமே போய் மிருகமாகாதே. என்ன நடந்தாலும் சரி, அந்த ராம தொலைச்சு தலைமொழிகிட்டு தான் வருவேன். என்ன இது வெளியாட்டம்? நீ ஒரு பொண்ணா? என்ன விடுங்க, அந்த சனியனை சுட்டு போசுக்காம நான் விட மாட்டேன். விஜயா, நான் சொல்றத கேட்க போறியா இல்லையா? முடியாது 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 முடியாதா? ராஜு, கட்டின மனைவியை கை நீட்டி அடிக்கிறது உனக்கு வெட்கமா இல்ல? கணவன் பேச்ச மதிக்காத ஒரு பெண்ணை பெற்றதுக்காக நீங்களா வைக்கப்படணும். ராஜு, நீ பேசுறது மனித தன்மையே இல்லை. மிருகங்களோட பழகி பழகி நீயும் மிருகமாவே மாறிட்ட. மிஸ்டர், மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். பி கேர்ஃபுல். ராஜு, அப்பா, விஜயா சும்மாருமா. நான் மகளைத்தான் கொடுத்தன தவிர என் மானத்தை கொடுக்கிறேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. பாப்பு கதவு திறந்துதான் இருக்கு. உன்னை கட்டித்தானே போட்டிருந்தேன். சங்கிலி எடுத்துக்கிட்டு ஏன் குழந்தை கிட்ட போனேன்? ஏன் போனேன்? ஏன் போனேன்? ஏன் போனேன்? ராமு, நான் பாவிடா, நான் பாவி. ராமு, 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 ஐயோ.
நல்லவங்களுக்கு காரணம் இல்ல ராமு, இது நல்லதுக்கு காரணம் இல்ல. இல்லப்பா, 1000 தான் நடந்தாலும் அவர் அனுமதி இல்லாம, அதுவும் அவர் வீட்டுல இல்லாத நேரத்துல நான் வர்றது சரியில்லப்பா. விஜயா, எந்த தகப்புன்னு தா பொண்ணு நல்லா இருக்கணும்னு தான்மா நினைப்பா. கொஞ்ச நாள் பாப்போம், கோபம் தெரிஞ்சு அவரே வந்து உன்னை கூப்பிடுவார். இல்லைன்னா நானே உன்னை அழைச்சிட்டு வந்து இங்க விட்டுட்டு உன்னை கூட்டிட்டு போனது தப்புதான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேமா, மன்னிப்பு கேட்டுக்கிறேமா. என்னம்மா யோசிக்கிற? பாபா, நீ செத்து ஒழிஞ்சாதான் என் மகன் இந்த வீட்டுக்கு திரும்புவான். போறியா இல்லையா? ராமு, அண்ணன் உத்தரவு இல்லாம அங்க போகாத, போகாத, போகாத. அண்ணே, 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 அண்ணியும் குழந்தைய கூட்டிட்டு அவங்க அப்பா போயிட்டாரு. ராமு பின்னாலேயே போச்சு. நானும் எவ்வளவு தடுத்து பார்த்து, ஆனா என்ன தள்ளி விட்டு போயிடுச்சு. ஐயா, தந்தி வந்திருக்குங்க. என்னப்பா? பேரூர்ல இருக்க என் நண்பர் திடீர்னு ரொம்ப சீரியஸா போயிட்டாருமா. நீங்க போணுமா? அவசியம் போய்தான் ஆகணும். ஆனா உன்னை இந்த நிலையில விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரலம்மா. பரவாயில்லப்பா, போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். நீ ஜாக்கிரதையா இரு. முன்சாமி, நீ போய் ஒரு பால்டீன் வாங்கிட்டு வா. சரிங்க. மறுபடியும் வந்துட்டியா? சனியனே, ஏன் இங்க வந்த? போ இங்க இருந்து. விடு கைய, விடு கைய. நீ செத்தொழிஞ்சாதான் நான் அந்த வீட்டுக்கே வருவேன். போ இங்க இருந்து. சத்தியாகிரகம் பண்றியா? இங்கே கிடந்து சாவு. ஹலோ, சங்கலா? வேலூர்ல இருந்தா? குடுங்க குடுங்க. ஹலோ அப்பா, நான் தான் விஜயா பேசுறேன். உங்க நண்பர் உடம்புக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? நானே உங்களுக்கு போன் பண்ணலாம்னு நினைச்சேன். என்னம்மா விஷயம்? நீங்க போனதுக்கு அப்புறம் அந்த யானை இங்கேயே வந்துருச்சு. வாசல்லயே படுத்துட்டு இருக்கு. குழந்தைய கொல்லாம போகாது போல இருக்கு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. சீக்கிரமா வந்துருங்கப்பா. நான் சீக்கிரமா வந்துடுறேம்மா, நீ தைரியமா இரு. ஒரு வேட்டைக்கார நண்பரோட வந்து அந்த யானையை சுட்டு கொன்னுடுறேன். சரிப்பா.
என்ன வேணா கொண்டுடு, என் குழந்தை ஒண்ணும் செய்யாது, என் குழந்தை ஒண்ணும் செய்யாது, என் குழந்தை ஒண்ணும் செய்யாது. கதவெல்லாம் உடைச்சு கிடக்குது. ஜானி எங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. விஜயா, விஜயா, அம்மா, விஜயா, விஜயா, அம்மா, அம்மா, விஜயா, விஜயா, விஜயா. இத பாத்தீங்களா? இது எப்படி வந்துச்சு? அம்மா, ஐயோ, விஜயா, அம்மா. போங்க போங்க, நீங்க குறுக்க வர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன்.
யானையா நீ தூக்கி எறிஞ்ச? சபாஷ், அப்பனும் பிள்ளையும் சேர்ந்தே இருக்கீங்க, உங்களை பிரிக்க கூடாது. நான் சொன்னவன் இவன் தான். ஃபயர்ஜம் மாஸ்டர் பரமசிவத்தை கொன்ன பாவி, வீட்டை கொடுத்தவன துரோகி. இவ்வளவுக்கும் காரணம் நான் தான். என்ன மன்னிச்சிருங்க. என்னங்க, என்ன மன்னிச்சிருங்க. ராமோட அன்பை புரிஞ்சுக்காம நான் எவ்வளவோ வெறுத்தேன். அப்படி இருந்தும் என் மாங்கல்யத்தையும் குழந்தையும் காப்பாத்தி அது தெய்வமாயி என்ன மிருகமாக்கிடுச்சு. காலங்கள் வந்து கண்ணீர் வடிக்கிறது. இது முன்னே உணர்ந்து இருந்தா இந்த விபரீதம் நேர்ந்திருக்குமா? உண்மைதாங்க, பிள்ளை பாசம் என் கண்ணை மறைச்சிடுச்சு. ராஜி, பிள்ளை மேல உள்ள பாசத்தினால விஜயா தவறா நடந்துருச்சு. என் மக மேல உள்ள பிரியத்தினால நானும் உங்களுக்கு எதிரா நடந்துட்டேன். ராஜி, குடும்ப ஒத்துமைக்காகத்தான் ராமத்தான் உயிரையே தியாகம் பண்ணிட்டான். அவ ஆத்மா சாட்சி அடையணும்னா நீங்க ஒண்ணு சேர்ந்துடணும். நடந்ததையெல்லாம் மறந்து மன்னிச்சிடுங்க ராஜி, மன்னிச்சிடுங்க. உத்தமர்களுடைய தியாகத்தை அவங்க செத்த பிறகுதான் இந்த உலகம் ஒத்துக்கொள்ளும்.